வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 295 சனிக்கிழமை ஆகஸ்ட் 3, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். எங்கள் நகரம் எங்கள் ஆட்சி. இது சென்னையில் 1% பேர்களுக்கு, அதாவது 1,20,536 பேருக்கு புரிந்துவிட்டால் போதும். சென்னையில் குப்பை இருக்காது. மாணவர்கள் இளைஞர்களிடையே போதை வஸ்துக்கள் இருக்காது. சென்னையை பெங்களூராக காணலாம். மாணவர்கள் இளைஞர்களுடைய ஆற்றல்கள் பலன்களாக மிளிர்வதை காணலாம். நல்லூர் வட்டத்தின் முயற்சி அனைத்தும் அதற்காகவே. வாருங்கள். ஆகஸ்ட் 4 ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 10 முதல் 1 மணி வரை MSSW கல்லூரி, எழும்பூர், சென்னை. மேலும் விவரங்களுக்கு 988 412 7766 984 192 4116 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்களுக்கான 3வது முகாம் ஏலகிரியில் ஆகஸ்ட் 10, 11 தேதிகளில் தர்மபுரியில் நடைபெறுவதாக இருந்த உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்களுக்கான 2 நாள் முகாம் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி CSI ரெட்ரீட் சென்டரில் நடைபெறும் என்று கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். விவரங்களுக்கு 8807712245 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். 2024 ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவிருக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டம் பயிற்சி வகுப்புகள். தமிழகத்தில் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் தீர்க்கமான செயல் திட்டத்தில் மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை நிறுவனரும் நல்லூர் வட்டம் RTI துறை மாநில பொறுப்பாளருமான திரு ஹக்கீம் மற்றும் மாநில குழு பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ளும் தொடர் பயிற்சிகள். 4/8/2024 ஞாயிறு பட்டுக்கோட்டை, 11/8/2024 ஞாயிறு சென்னை, 15/8/2024 வியாழக்கிழமை பரமக்குடி, 17/8/2024 சனிக்கிழமை விருதுநகர் பொறியியல் கல்லூரி, 18/8/2024 ஞாயிறு பொள்ளாச்சி, 21/8/2024 புதன்கிழமை மதுரை கலை அறிவியல் கல்லூரி, 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மேட்டுப்பாளையம் புத்தக கண்காட்சி. மேலும் விவரங்களுக்கு RTI மாநில பொறுப்பாளர் திரு ஹக்கீம் 9927255599 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உள்ளம் நாடி இல்லம் தேடும் லட்சிய பயணம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கலாம் ஜோதி மாணவர் சபரிநாதன். கலாம் ஜோதி மாணவர் திரு சபரிநாதன் ஆகஸ்ட் 2, 2024 அன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். முதலாவதாக புதுக்கோட்டை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் திரு விஸ்வநாதன் அவர்களை சந்தித்தார். பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா அவர்களின் சுற்றுப்பயணத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பொறுப்பேற்று கல்லூரி மாணவ மாணவியருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் 2 நாள் முகாம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். பிறகு கீரமங்கலத்தில் சமூக செயல்பாட்டாளர் திரு லெனின் அவர்களை சந்தித்தார்.
தாழ்த்தப்பட்ட மக்களின் வெற்றிக்கு உறுதுணையாக உள்ள திரு லெனின் அவர்களின் சந்திப்பை தொடர்ந்து கீரமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு சென்று திறனறிவு தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களை சந்தித்து செய்தித்தாள் வாசித்தல், முக்கிய நிகழ்வுகள் குறிப்பெடுத்தல், பாடம் சார்ந்த கூடுதல் தகவல்கள் திரட்டுவது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கினார். தொடர்ந்து சேந்தன்குடி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு நல்லூர் வட்டம் பற்றியும் குறிப்பாக மாணிக்க மாணவர் துறை பற்றி விரிவாக கூறினார். இறுதியாக திரு லெனின் அவர்களின் இலவச மாலை நேர பாடசாலைக்கு சென்று பார்வையிட்டதாக செல்வன் சபரிநாதன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.